ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். உடம்புலேருந்து ரத்தத்தை எடுத்து ஒரு மிஷின் மூலியமா உள்ளே போயிட்டா அதுலேருந்து கழிவுகளை வெளியே எடுத்துட்டு ரத்தத்தை திருப்பி வந்து உடம்புக்குள்ளே கொண்டு வர ப்ரொசீஜர் தான் டயாலிசிஸ். இப்போ இது நிறைய பேர் பயப்படுறது என்னன்னாக்கா, டயாலிசிஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே ஐயோ நமக்கு ரெகுலராக வாழ்நாள் பூரா பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் சில நேரங்களில் அது உண்மைதான். ஒரு சிலருக்கு என் ஸ்டேஜ் டிசீஸ், அதாவது கிட்னி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து ப்ரோக்ரஸாக மோசமாகும். இப்போ போன வருஷம் உப்பு 2 பாயிண்ட் இருந்தது, அடுத்த வருஷம் வந்துட்டு 4, 5, 6 இப்படி கூடி இருக்கிறது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ரெகுலராக பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி போக வேண்டியது இருக்கும். பட் சில நேரங்களில் உயிரை காப்பாற்றுறதுக்காக டெம்பரரியாக நமக்கு டயாலிசிஸ்ங்கிறது பண்ண வேண்டியது வரும். இப்போ சில நேரங்களில் பிபி குறையிறதுனாலையோ இல்லை மருந்து மாற்றினால வரக்கூடிய அலர்ஜினாலேயோ இல்லை நிறையா காரணங்கள் இருக்குது. கிட்னி வந்து டெம்பரரியாக ஷட் டவுன் ஆகும். ஒரு வாரம் 2 வாரம் நமக்கு அது கேப் விடுறோம் அப்படின்னா தானாக ரெக்கவரி ஆகலாம், இல்லை நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெக்கவரி ஆகலாம். அந்த நேரத்தில் நமக்கு அது கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது டெம்பரரியாக நமக்கு டயாலிசிஸ் ஒன்று பண்ணலை அப்படின்னாக்கா அங்கே ஒரு உயிரை வந்து காப்பாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது டெம்பரரியாக அவங்களுக்கு நம்ம வந்து டயாலிசிஸ் பண்ணுவோம். இப்போ அது நிறையா உதாரணங்கள் இருக்குது. இப்போ நமக்கு இங்கே நம்ம பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 பேராவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்துட்டு யூரியா 200, கிரியாட்டின் 10, யூரியா 150, கிரியாட்டின் வந்துட்டு 8 இப்படி வருவாங்க, மூச்சுனோட வருவாங்க. அவங்களுக்கு ஈவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாகி 1.2, 1.4 ரேஞ்சுக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அது எதனால் பாதிக்குதுங்கிறத பொறுத்து. ஒருத்தருக்கு அவர் போலீஸ் கான்ஸ்டபிள், அவர் மார்ச் பாஸ் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வலி மாத்திரை எடுத்திருக்கிறாரு, அதே நேரங்களில் லூஸ் மோஷனும் போயிருந்தது, ரொம்ப நீர்ச்சத்து குறைபாடு ஆகி ஒரு 2 நாளாக சடனாக உப்புச்சத்து ரொம்ப மோசமாகி வந்திருந்தார். வந்துட்டு கிட்னி ஃபங்க்ஷனுங்கிறது டெம்பரரியாக சுத்தமாக இல்லை, அதாவது யூரினே இல்லை, ரத்தத்தில் அமிலத்தன்மை ரொம்ப மோசமாக இருந்தது. அவருக்கு நம்ம ஆக்சுவலாக பயாப்சிங்கிறது பண்ணணும். பயாப்சியில் அவருக்கு வலி மாத்திரனால அலர்ஜியாகி கிட்னி பாதிச்சிருந்தது. ஸோ அவருக்கு வந்துட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாச்சு 1.2. 2வது பேஷண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுகர் பேஷண்ட். அவருக்கு காலில் ஒரு புண்ணு இருந்தது, அந்த புண்ணுக்கு ரியாக்ஷன் ஆகி டெம்பரரியாக கிட்னி ஃபங்க்ஷன் வந்துட்டு சடனாக பாதிச்சிருந்தது, யூரினே வராத அளவுக்கு பாதிப்புகள் இருந்தது. அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரியாட்டின் வரும்போது வந்துட்டு கிரியாட்டின் ஒரு 10, யூரியா வந்து 150 கிராமாக இருந்தது. பயாப்சி பண்ணால் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் கிளாமெருலோநெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புண்ணுக்கு ரிலேட்டடாக நோய் எதிர்ப்பு சக்தி சம்மந்தமான ஒரு கிட்னி பாதிப்பு. அது நமக்கு அது எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ணும்போது சிலருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது நல்லா எஃபெக்டிவாக ரெக்கவரி வரலாம், சிலருக்கு ரெக்கவரி வராமல் போகலாம். அவருக்கு கடவுளோட கிருபையில் நல்ல ஒரு ரெக்கவரி வந்தது கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. சில கண்டிஷன் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு நிறைய ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். வந்துட்டு போஸ்ட் ப்ரெக்னென்சி வந்துட்டு பிபி ரொம்ப ஷூட்டப் ஆகி தட்டணுக்கெல்லாம் குறைஞ்சி போய் டிஎம்ஏன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பாதிப்பு இருக்கட்டும். இதெல்லாம் டெம்பரரியாக அப்போதைக்கு கிட்னியோட ஃபங்க்ஷனுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும். நம்ம அவங்களுக்கு டெம்பரரியாக மட்டும்தான் டயாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டெம்பரரிங்கிற டியூரேஷன் மாறுபடும். ஒரு சிலருக்கு ஈவன் 1.5 மாதம் 2 மாதங்கள்லாம் கூட வந்துட்டு டயாலிசிஸ் தேவைப்படும். ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பு கடியாக இருக்கட்டும், இல்லை சில பாய்சன் இன்டேக்காக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து டெம்பரரியாக கிட்னியோட பாதிப்புகள் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்களுக்குலாம் 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் அதிகபட்சம் டயாலிசிஸ்ங்கிறது தேவைப்படலாம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக கிட்னி ஃபங்க்ஷன் ரெக்கவரி ஆகும்போது நமக்கு நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கிட்னி ரெக்கவரி ஆகிற வரைக்கும் கிட்னியோட வேலையை நம்ம அந்த மிஷினை வச்சு செய்கிறோம், அவ்வளோதான். இப்போ நமக்கு டயாலிசிஸ்னால கிட்னி ஃபங்க்ஷன் மோசமும் ஆகாது, ரெக்கவரி ஆகாது, கிட்னி தானாக அது ரெக்கவரி ஆகும், இல்லைனா ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பண்ணணும். உயிரை காப்பாற்றுறதுக்கு டயாலிசிஸ் பண்ணுறோம். நன்றி.